மத்திய பாஜகவை மோடிஜி என்றே அழைத்தார். துரோகி யார்? திராவிட முன்னேற்ற கழகம் என்று பகிரங்கப்படுத்தியிருக்கிறார். விஜயத்துக்கு போறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கட்சிகளும் அங்க போகல. அங்கு அரசியல் செய்வதற்காக சென்றார்கள். 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டை இன்றைக்கு 60 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிறது. என்ன கிழித்தார்கள்? ஒவ்வொரு ஊர்லையும் நான் கேட்பேன், விஜய்க்கு இங்கே என்ன அப்படின்னு கேட்டால், பொம்பளை பிள்ளைங்க வந்து சொல்லுங்கள், நாங்களாம் விஜய் பக்கம் தான் நிற்கிறோம். இளம் பெண்கள் சொல்கிறாங்க. ஏன்? ஆக திராவிட சங்கிகளே திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு தாவேகா கட்சியினுடைய பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்கு. நிகழ்ச்சியில் பல விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக எப்பவும் போல திமுகவை வந்து பயங்கரமாக எதிர்த்திருக்கிறாங்க. இந்த முறை பாஜகவையும் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. ஆனால் மென்மையாக பேசியிருக்கிறாங்க அப்படின்ற விமர்சனம் இருக்கு. மொத்தமாக நீங்கள் இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? அங்கே பகிரப்பட்ட கருத்துக்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில செயற்குழு கூட்டம் மாபெரும் மகத்தான வெற்றியை நோக்கி தமிழக வெற்றி கழகம் நடைபோட தொடங்கியிருக்கிறது என்றே எடுத்துக்கொள்ளலாம். 12 தீர்மானங்களை இந்த மண்ணிற்கு மகத்தான தீர்மானங்களாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய வளர்ந்து வருகிற இளம் தலைவர் ஆதவ அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் அவருடைய பேச்சிலே புள்ளி விவரங்களோடு ஆணித்தரமாக அழுத்தமாக 1977களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும், எப்படி ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி கட்சியை தொடங்கி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாரோ, அதை போல இன்றைக்கி 2026இல் விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் ஊழலை ஒழிப்பதற்காகவும் மற்றும் மன்னராட்சி முறையை ஒழிப்பதற்குமான களத்தை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார் என்று ஆதவ அர்ச்சுனா பேசிய விதங்கள், அவர் எடுத்து வைத்த புள்ளி விவரங்கள், கச்சத்தீவு பிரச்சனையில் இந்திரா காந்தி அம்மையார் வைத்த சில கோரிக்கைகள், அதற்கு கருணாநிதி செய்த பங்கங்கள் என்பனவற்றையெல்லாம் கருத்திலே உள்வாங்கி கொண்டு ஒரு வித்தியாசமான பேச்சை இன்றைக்கு ஆதவ அர்ச்சுனா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். வரவேற்புக்குரியதாக அமைந்திருக்கிறது. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக எதிரிகள் யார், துரோகிகள் யார் என்பதை தோலுரித்திருக்கிறார். எதிரி என்பது மத்திய பாஜகவை மோடிஜி என்றே அழைத்தார். துரோகி யார்? திராவிட முன்னேற்ற கழகம் என்று பகிரங்கப்படுத்தியிருக்கிறார். காரணம், நாட்டிலே பெண்களுக்கு நடக்கிற பாலியல் அத்துமீறல்கள், ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள் அனைத்தையும் கவனத்தில் வைத்துக்கொண்டே பெண்களுக்கான பாதுகாப்பை நாம் உருவாக்குவோம் என்று சொல்லியிருப்பதை தாண்டிலும் உறுதிப்படுத்துவோம் நமது ஆட்சியில் என்றும் உறுதியாக அளித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, பெண்களுடைய நடைமுறை சாத்தியங்கள், சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும், இருக்கிற சட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதிலே இன்றைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சு தெள்ள தெளிவாக விளங்கியிருக்கிறது. காரணம், ஏன் பெண்களை விஜய் அவர்கள் குறிவைத்து இன்றைக்கு பேசியிருக்கிறார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்ததைப் போலவும், பிறகு மகளிருக்கான இலவச பேருந்தை கொடுத்து மகளிர் வாக்குகளை அள்ளப்போகிறோம் என்ற பெரும் கற்பனையில் இருக்கிற இந்த காலச்சூழலில்தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இது அமைந்திருக்கிறது. ஆனால் விஜய் அவர்களும் அதே நோக்கத்தோட தான் 1000 ரூபாய் கொடுத்து மகளிர் வாக்குகளை வந்து திமுக சேகரிக்கின்ற குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிற மாதிரி, அதே மாதிரி தான் இப்போ தாவேகாவும் வந்து அந்த வாக்குகள் எல்லாம் அங்கே போகக்கூடாதுன்றதுக்காக பாலியல் வன்கொடுமைகள் நடக்குதுன்னு சொல்லி குறிப்பிட்டு அந்த வாக்குகள், பெண்களுடைய வாக்குகளை தாம் பக்கம் இழுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பிடுறாரு. அப்படி உண்மையாகவே வந்து பெண்கள் நடக்கக்கூடிய வன்முறைகளை வந்து தடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா அதுக்கு இவர் என்ன செயல் திட்டங்கள் வச்சிருக்கிறாரு, அவர் என்ன செய்ய போறாரு? இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களையுமே குறிப்பிடாம 100% உறுதி செய்வோம் அப்படின்னு வெறும் வாய்மொழியாகவே மட்டும்தான் விஜய் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு குழந்தையாக இருக்கிறது, மழலை மொழி பேசி இருக்கிறது. இப்போ ஆதவ அர்ச்சுனா பேசுகிற போது சொன்னார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவி பாலியல் துன்புறுத்தல் நிகழ்வை விஜய் அவர்கள் யார் அந்த சார் என்று கேட்டார். அதிமுக அதை கைப்பற்றி கொண்டு போராடியது. யார் அந்த சார் என்ற கேள்வியை கேட்டதுமே தமிழ்நாடு அரசியல் தளம் அதிர்ந்தது. அதேபோல் நீங்கள் பரந்தூர் விமான நிலையத்திற்கு நான் வருகிறேன் என்று சொன்னபோது கூட தமிழ்நாடு மிகப்பெரிய பரபரப்புக்குள்ளானது. வேங்க வயலுக்கு விரைந்து வர இருக்கிறேன் என்று சொன்னபோது அவசர கதையில் மலத்தை குடித்தவர்களே குற்றவாளியாக்கிய கொடுமையை பார்த்திருக்கிறோம். ஆக இன்ன பிற தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர் போராட்டங்கள், அது மட்டுமல்ல
தனியார் நிறுவனங்களினுடைய தொழிலாளர்கள் முறைகேடு போராட்டங்கள் என்று வரிசைப்படுத்துகிறார். மீனவர்கள் பிரச்சனையை பேசுகிறார். எல்லா பிரச்சனையும் இன்றைக்கி பேசிட்டார். இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர் நான் போராட தயாராகி கொண்டிருக்கிறேன். இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜூன் மாதம் வரை தான் அவங்க பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா அந்த 78 என்கிற திரைப்படமும் ஏதோ ஒன்று வருது, 70 60 யார் பொறுமையாக இருக்க சொன்னான்றதானே? இல்லை அந்த படம் பல 100 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படம். அந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்காகவே முதலீடுகளை கொண்டு குவித்திருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு ஒரு துரோகம் செய்துவிடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்தி கொண்டு விஜய் அவர்கள் கொஞ்சம் சாதுரியமாக அரசியலை காய் நகர்த்துகிறார். அது ஜூன் வரை தான் பொருந்தும். ஜூனுக்கு அப்புறமெல்லாம் அவரே சொல்லுகிறார், அரசியல் தளத்தில் நாங்களும் விளையாட ஆரம்பிப்போம் என்பதை. இன்னொன்று என்னென்னா, யாருக்கும் இல்லாத ஒரு அபரிமிதமான இணையவழித்தளங்கள் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்திற்கு உலகம் முழுவதும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு செய்தியை விஜய் பற்றி போட்டிங்கன்னு சொன்னால் உடனே உங்களுக்கு கமெண்ட் லட்சக்கணக்கில் வரும்னு சொன்னால் அத்தனை பேரும் அதில் இணைஞ்சி வேலை செய்கிறாங்க. வேறு எந்த ஒரு இயக்கத்துக்கும் ஐடிவிங் வச்சுருப்பாங்க, ஐடிவிங் வச்சு வேலை செய்வாங்க. ஆனால் ஐடிவிங் இல்லாமே ஒரு ஐடிவிங் இருக்குன்னு சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்துக்கு. அதாவது அரசியல் கட்சி தலைவராக அவர் ஒரு அரசியலில் செஞ்ச ஒரு செயல் திட்டத்தினால, இல்லை அவர் அரசியல் செயல்பாடுகள்னால வந்த ஒரு இதுவா, இல்லை அவர் சினிமாக்காரர் அப்படின்றதுனால அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு இல்லை? ஏன் நீங்கள் இன்னமும் ஏன் திரைப்படத்துறையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா அரசியல் களத்தில் அவர் எதுவும் செய்யலைன்றதான என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் தான் முதல்ல சொன்னேன், அவர்கள் இல்லை தவழும் குழந்தை என்ன செய்யும் சொல்லுங்கள். தவழும் குழந்தை என்ன பண்ணும்? தத்தி தத்தி நடந்து எந்திரிச்சு அது ஓட ஆரம்பிக்கும் போது அது கோப்பையை விழுகிற போது தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். எப்படி வென்றாய், எப்படி இது சாத்தியமானதுன்னு கேள்வி கேட்கும்போது தான் அதற்கான பதில் கிடைக்கும். நீங்கள் இப்போவே எந்திரிச்சு அந்த குழந்தை தவழுகிற போதே நீங்கள் 1000 குற்றச்சாட்டுகளை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்கன்னா, அப்போ தவழுகிற குழந்தையே மிகப்பெரிய வேகத்தில் ஓட போகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால தான் புசியானந்த் அவர்கள் குறிப்பிடும்போது சில விஷயங்களை குறிப்பிட்டார். இந்த மாதிரி நேரில் சென்று களத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சி விஷயமா இருக்கட்டும், அனிதா அவர்களுடைய மரணமாக இருக்கட்டும், நீட் பிரச்சனை குறித்து, அதே மாதிரி பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட 5 பிரச்சனைகளை குறிப்பிட்டு இந்த இடத்துக்குலாம் நேரில் போனாருன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் தமிழக அரசியல் சூழலுக்கு போதுமானதா? நித்தமும் ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கும்போது இந்த 5 ஒரு நிகழ்வுகளை மட்டும் வைத்துக்கொண்டு 2026 தேர்தலை நாங்கள் சந்திக்க போறோம், அதுக்கான தாமதம் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்றது, அப்படி இல்லைன்னா திரைப்படங்கள் வருது அப்படின்னு சொன்னா மக்களுடைய பசியை அப்போ 2 மாசத்துக்கு பொறுத்துக்கோங்கன்னு சொல்றது எப்படி நியாயமா இருக்கும்? இப்படி சில கேள்விகள் முன் வர, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பரந்தூருக்கு போராடியவர்கள் யார்? கள்ளக்குறிச்சி 70 உயிர்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறவர்கள் யார்? 92 கொலைகள் அங்கே நடந்திருக்கு. எந்த இயக்கமும் போராடாத அந்த இடத்திற்கு விஜய் வந்திருக்கிறார். எந்த இயக்கமுமே போராடல. என்ன இயக்கம் போராடிச்சு சொல்லுங்க? விசிக களத்துக்கு போகலையா? கம்யூனிஸ்ட் கட்சி நான் என்ன சொல்றேன்னா, அவங்க என்ன செஞ்சாங்க? விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும். ஏன் நான் போயிருந்தேன், நான் போயிருக்கும்போது கூட அதிமுக சார்பில் புகழேந்தியா வந்திருந்தார். இப்போ அவர் அதிமுக இல்லை, அது வேறு விஷயம். என்ன செய்தார்கள் அந்த மக்களுக்காக? என்ன நடந்தது? விஜய் அவர்கள் என்ன செஞ்சாரு? விஜய் அவர்கள் போனதுனால தான் இத்தனை. ஆமாம், ஆரம்ப நிலையில் முதல்ல தொடக்கத்தில் யார் போனது? அவர் தானே முதல்ல போனார் மக்களை சந்திக்க. அதுக்கப்புறம் தானே மற்றவங்கெல்லாம் போனாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்களாம் சந்திச்சாங்க. யார் சொன்னா உங்களுக்கு? எடுத்து பாருங்க, டேட்டுகளை எடுத்து பாருங்க. விஜய் அதுக்கு போறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கட்சிகளும் அங்க போகல. அங்க அரசியல் செய்வதற்காக சென்றார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே உயிரோட்டமான ஒரு விஷயத்தை செய்தார்கள். ஆனால் திருமாவளவன் என்ன செஞ்சார்னா, களத்துக்கே போனார், அங்கே தங்கினார், அங்கே கட்டில் போட்டு தூங்கினார், 3 நாட்களாக அந்த மக்களோடு தெரிஞ்சார், ஒவ்வொரு குடும்பத்துக்கு நிதி கொடுத்தார். இது ஒரு பெரிய சாதனை. ஆனால் அதற்கு பிறகு அதை பேசுபொருளாக கொண்டு போனது யார்? நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மது ஒழிப்பு மாநாடே இல்லாமல் பண்ண இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். 2 பேரை அனுப்பி நிர்மூலமாக்கி விட்டார்கள். விஜய் அவர்கள் களத்திற்கு போகிறார் என்று சொன்னபோது கதறாங்களே. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அவர் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக அந்த படத்தில் நடிக்கிறார். அது உங்களுக்கு தெரியும் தானே? இப்போ இந்த ஓராண்டு காலத்தில் அவருக்கு எப்போ இடைவெளி கிடைக்குதோ அந்த நேரத்தில் தான் அரசியலை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முழு நேர அரசியலை விஜய் இன்னும் ஆரம்பிக்கலை. என்ன காரணம்னா, இப்போ கட்சி தொடங்கி 1வது ஆண்டு முடிஞ்சிருக்கு, இன்னும் 2வது ஆண்டு இப்போ தான் தொடங்கியிருக்கு. அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஜூன் மாதம் வரை பொறுத்துருங்கள், நான் அந்த படத்தை முடிச்சிடறேன். ஏன்னா இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை போயிட்டுருக்கு, அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அரசியல் தலை நான் முற்றிலுமாக சினிமாவை உதறி விடுவேன், பிறகு அரசியல் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற, மக்கள் தான் எல்லாமே அப்படிங்கிற ரீதியில் இறங்கி வருகிற போது ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க, ஆத்திரப்படுறீங்க, கோவப்படுறீங்க?
ஒரு குழந்தை தவழுகிற போது ஏன் எட்டி உதைக்கிறீங்க? என்ன ஒண்ணுமே புரியல. திமுகவுக்கு 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு தான் போட்டி, திமுக தாவேக்கான்னு சொல்லும் பொழுது தாவேக்கா என்ன செஞ்சிருந்த கேள்வி எழுந்தா. இப்போ திமுகவை வந்து குற்றம் சாட்டுறாங்க, திமுக செய்யலை அப்படின்றப்போ அப்போ நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது அப்போ கேட்கத்தானே செய்வாங்க. தாமதமாக வரோம், நாங்கள் இப்போதான் அரசியலுக்கு வரோம் அப்படின்ற அந்த ஒரு சாக்குகள் போதுமானதா அப்படின்ற சாக்கு, இது வந்து ஒரு சாக்காக தானே பார்க்க முடியும் அப்படின்றதானே அங்கே இடத்துல இருக்கு. 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகம், குறிப்பாக திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டை இன்றைக்கு 60 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிறது. என்ன கிழித்தார்கள்? சாராயம் ஓடுகிறது, சாராய மரணங்கள் நிகழ்கிறது, தீண்டாமை வன்கொடுமைகள் கோலோச்சி நிற்கிறது, வெட்டுகிறான் பேசினால், புல்லட் ஓட்டினால் கையை வெட்டுகிறான், படித்தால் வாயை வெட்டுகிறான். எப்படி அது? விளையாண்டால் தலையை வெட்டுகிறான், கையை வெட்டுகிறான், விரலை வெட்டுகிறான். 60 ஆண்டு கால சமூக நீதி ஆட்சி என்று தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிற திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்து கிழித்தது? நான் அடிக்கடி சொல்லுவேன், திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிப்பதற்காகத்தான். எந்த திட்டத்தில் அவங்க கொள்ளையடிக்கலாம்? வெள்ளையறிக்கை வெளியிடுவாங்களா? ஏதாவது ஒரு மேம்பாலம் கட்டுறதுல கூட கொள்ளை நடக்குது. எதில் கொள்ளையடிக்கலை? இந்த ரெண்டு கட்சியுமே தமிழ்நாட்டை ஆண்ட 2 இயக்கங்களுமே எதில் கொள்ளையடிக்கல? எல்லாத்துலேயுமே கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. எதை மக்களுக்காக திமுக வந்து இந்த மாதிரியான ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சியாக இருக்கு அப்படின்றத விஜய் அவர்கள் சுட்டி காமிச்சிட்டே இருக்கிறாரு. அவருக்கு கிடைக்கக்கூடிய மேடைகள்ல எல்லாத்துலேயுமே அதை வந்து குறிப்பிடுறாரு. அதான் இந்த மேடையில தான் வந்து பாஜகவை வந்து பாரதிய ஜனதா கட்சியை தான் நான் குறிப்பிடுறேன், அவங்க தான் வந்து பாசிஸ்ட் கட்சி அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. மோடிஜி இதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஜி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது வந்து ஏதோ ஒரு கோரிக்கை வைக்கிற துணியில் இருக்கிற மாதிரியும், திமுகவை சொல்றப்போ அது மன்னர் ஆட்சின்ற மாதிரி கடுமையாக விமர்சிக்கிறாரு, பாஜகன்னு வரும்போது மென்மையாக விமர்சனம் செய்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இன்னொன்னையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆதவர்ச்சனா அவர்கள் பேச்சிலே சொன்னார், 4% ஓட்டு மட்டுமே இருக்கிற பாரதிய ஜனதாவை சீண்டுவதற்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. அது தீர்ந்து போன கட்சி. மத்தியில இருந்து அவங்க தானே சார் நிதி தராம இருக்காங்க, அப்ப அவங்கள கேட்டுதானே ஆகணும். இருங்க மத்தியில் நிதி இல்லைன்னா மத்திய அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியது இன்னைக்கு ஆட்சி அமைப்பு கட்டமைப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் எம்பிக்கள் 40 பேர் இருக்காங்க. போய் போராடணும்ல. போராடலையா? என்ன போராடணும் சார்? நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி குரல் எழுப்பிட்டா காசு வந்துருமா? ஏன் நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடவில்லை? ஏன் ஜனாதிபதி என்ன போய் பார்க்கல? ஜனாதிபதி பொம்மை, அது தெரிஞ்ச விஷயமாயிடுச்சு. ஏன் நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடலாம்? எங்களுக்கான நீதியை மத்திய அரசு தர மறுக்கிறதுன்னு ஏன் நீதிமன்றத்துக்கு நீங்கள் போகலை? அப்போ போகாததே உங்களுடைய ரகசிய கூட்டணி வெளிப்பட்டுருச்சா இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, இப்பவும் சொல்கிறேன், மரியாதைக்குரிய ஆதவர்ச்சனா அவர்கள் இன்றைக்கு பேசுகிற போது என்ன சொன்னார்? மறைமுகமாக அண்ணாமலையை தமிழ்நாட்டில் இயக்கி கொண்டிருக்கிறது திமுகனார். உண்மைதான். எதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வருகிறார்களோ உடனே மடைமாற்றம் செய்வதற்கு அண்ணாமலையை களத்தில் இறக்கி விட்றாங்க. பாரதிய ஜனதாவோடு ஒரு திமுக ரகசிய கூட்டணி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எதை வச்சு சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு நெருங்கிய மேலே வந்து அவங்க முதல்வருடைய மருமகனை வச்சு எல்லாத்தையும் காய் நத்துறாங்க. இல்லீகலா எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. எந்த வேலை நடக்கல சொல்லுங்க பார்ப்போம். ஆனா சில கருத்துக்கள் வந்து தாவேக்காவை எதிர்க்கிறதே திமுக தான். விஜய் அவர்கள் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி இல்லை, இப்போ வலுவான எதிர்கட்சி வந்து இப்போ தமிழகத்தில் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற காரணத்தினால தாவேக்காவை வந்து கேம்ல இறக்கி விடுறதே வந்து திமுக தான் அப்படி சொல்ற மாதிரி தானே இப்போ நீங்க சொல்றீங்க. அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, தாவேக்காவை இழுக்கிற அளவிற்கு எல்லாரும் பேசுறாங்கன்னு சொன்னா அப்போ வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம் தானே. ஒரு குழந்தை வளர்ந்துட்டான்னு தானே அர்த்தம். அப்படித்தானே உங்க பார்வையில் இருக்குது. இப்போ வளர்ந்த ஒரு பெரிய உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகர் தானே சார். அப்போ அவரை கேட்கல, நடிகரா இருக்கிறாருமா, தலைவராக ஆயிட்டாரா, உச்சத்தில் இருக்கிற தலைவராக ஆயிட்டாரா? அப்போ உங்க உள்மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் மாபெரும் சக்தி, அழிக்க முடியாத சக்தியாக விசை உருவெடுத்து விட்டார் என்பது உங்கள் மனப்பயத்தை காட்டுகிறது. நீங்க அண்ணாமலை வந்து பாருங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த பாலியல் சீண்டல் அல்லது பாலியல் வழக்கில் இவரையே சாட்டை போய் அடிச்சுக்கணும், செருப்பு போட மாட்டேன்னு ஏன் உடனே அறிவிச்சு அதை மடைமாற்றம் செய்யணும்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒவ்வொரு அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அது மடைமாற்றமா இல்லை கடைக்கோடி மக்களுக்கும் அந்த பிரச்சனையை பற்றி போய் புரிதல் கொண்டு போகணும், அந்த பிரச்சனை நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணாமலைக்கு 4% வாக்கு இருக்குது. அந்த வாக்கு உள்ளவங்க வந்து கடைக்கோடி மக்கள் வர போயிருமா? எங்கள் ஊர்லெல்லாம் பாரதிய ஜனதானே அப்படி அது என்ன கட்சி அப்படின்னு கேட்குறான். பாட்டாளி மக்கள் கட்சி அது யாரு அப்படின்னு கேட்குறான் எங்கள் ஊரில் எல்லாம். ஆனால் ஒரு மாநில கட்சி தலைவர் சாட்டையை வச்சு அடிக்கும்போது அந்த பிரச்சனை வந்து எதுக்கு இவர் அடிக்கிறாரு அப்படின்ற மூலமாக அது வேடிக்கையாகவே இருந்தாலும் அந்த பிரச்சனை என்னன்றது போய் தெரியும். சரி, அடிச்சுக்கினாரு. இவங்க யார் அந்த சார்னாங்க? இப்போ என்ன நிலைமை? ஏன் கை விட்டாங்க? ஏன் அந்த சார் என்ன கண்டுபிடிக்கல? அண்ணாமலை அறிக்கையை ஏன் விடலைப்பா? ஏன் திருப்பி சாட்டையால் அடிச்சுக்க வேண்டியானே? எல்லாம் செருப்பால் எடுத்து அடிச்சுக்குங்க. கழட்டி போட்ட செருப்பும் போட்டு இருக்குல்ல காலனி, அடிச்சுக்குங்களேன். எங்கே யார் அந்த சார்? நான் என்ன கேட்குறேன், இந்த அண்ணாமலை வந்து இங்கே சாட்டையை தூக்கி அடிச்சுக்கிட்டாருல, வேங்கவேலுக்கு போய் சாட்டையை தூக்கி அடிச்சாரா? நாங்குநேரி மாணவன் சின்னசாமி வெட்டப்படும்போது இவர் போய் அடிச்சுக்கினாரா? தீவெட்டிப்பட்டி பிரச்சனை நடக்கும்போது போய் அடிச்சுக்கினாரா? சொல்லுங்கள்.
அப்போ அண்ணாமலையுடைய வேங்கை பிரச்சனையை வச்சு பார்க்கும்பொழுது அந்த மக்களுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கொடுத்தாரு விஜய் அவர்கள் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா வேங்கை வயல் பிரச்சனையில குற்றவாளியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து சொல்றாங்க அப்படின்றதான் வந்து இன்றைக்கு குற்றச்சாட்டா ஆதவர்ஜுன் அவர்களுமே பதிவு பண்ணாரு. அப்படி இருக்கும்பொழுது அந்த மக்களை வந்து சந்திக்க போறோம்னு சொன்ன விஜய் இப்ப வரைக்கும் ஏன் சந்திக்க போகல அப்படின்றது, அது என்னதான் இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி திமுக அரசு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அப்படி சொன்னாலுமே ஏன் விஜய் அவர்கள் போய் அதை பார்க்கல? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஜூன் வரை பொறுத்துருங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. ஜூன் வரை பொறுத்துருங்க, மக்கள் வந்து இப்போ வேங்கை மக்கள் பொறுத்திருக்கணும்னு சொல்ல. ஆமா, பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இன்னொன்று சொல்றேன், வேங்கவயல் வழக்கை யார் நடத்துறது? அதை ஒரு சும்மா தான் நடத்திட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பாப்பா மோகனை களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. பாப்பா மோகன் நீதிமன்றத்துக்கு போயிட்டுருக்கிறார். இன்றைக்கி அந்த 3 பசங்க பொய் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்ய போகிற சூழல்லையும் கூட அந்த 3 பேரை பாதுகாத்து இன்றைக்கி ஜாமீனில் வெளியில் எடுத்திருக்காங்க. அப்போ பார்த்தவனே குற்றவாளி, குடித்தவனே குற்றவாளின்னு சொன்னால் இது கொடுமையான ஆட்சியா இல்லையா? சொல்லுங்கள். இப்போ கனியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கில் பள்ளிக்கூடம் இருந்தது, பள்ளி நிர்வாகமே எரித்ததுன்னு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைக்கிறோம். எப்படா பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து கருமருந்து இல்லாமல் அந்த கருஞ்சீரகம் வந்துச்சுன்னு கேட்குறோம். கருஞ்சீரகம் 11 கிலோ எதுக்கு வரும்? பள்ளிக்கூடத்துக்கும் கரிஞ்சீரகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஒன்று. ரெண்டாவது, பொம்மையை தூக்கி எதுக்குமா மேலேருந்து கீழே போட்டிங்க? அன்றைக்கே நீங்கள் முடிவுக்கு வந்துட்டீங்களா இது தற்கொலை தானே? ஆனால் பள்ளிக்கூட எரிப்பு வழக்கில் ஸ்ரீமதியினுடைய தாயார் செல்வியை முதல் குற்றவாளியாக்கி வச்சுருக்கிறீங்க. வேங்கவையில் பார்த்தவனே குற்றவாளியாக்கி வச்சுருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பதட்டம்னா, விஜய் வரப்போகிறான்னு சொன்ன உடனே அவசரமாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? நாங்கள் வந்து குற்றவாளியை பிடிச்சிட்டோம், குற்றவாளி இவங்க தான். எத்தனை வருஷம் கழிச்சு? 2.5 வருஷம் கழிச்சு இவன் தான் குற்றவாளின்னு அந்த தண்ணியை குடித்தவனையே கொண்டாந்து நிப்பாட்டுறீங்கன்னு சொன்னால் அப்போ இது எவ்வளோ பெரிய அதிகார ஒரு விஷயமாக தெரியுதுன்னு பாருங்கள். அப்போ இன்றைக்கி விஜய் அவர்கள் ஜூன் வரை பொறுத்துருங்கன்னு நான் களத்திற்கு வருகிறேன். இப்போ கூட அதுதான் சொல்வார், நான் களத்திற்கு வர இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது, வருகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. வர்றதுக்கு முன்னாடியே கதறீங்களே. ஆனால் இப்போ தாவேகா அந்த நடந்த பொதுக்குழு மேடையை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு மேம்போக்கான அரசியலை தான் பேசுகிறாங்க. யாருமே ஒரு ஆழ்ந்த அரசியலை பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியலில் குழந்தை அப்படின்றதுனால அவங்க வந்து மேம்போக்கான அரசியல் பேசுகிறாங்க அப்படின்றத குற்றச்சாட்டு. என்ன மேம்போக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க? மேம்போக்குனா என்ன, கடுமையானதுன்னா என்ன? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு மேலே எப்படி கடுமையாக சொல்ல முடியும்? முன்னாடி வந்து பேரை சொல்லவே இல்லை. இல்லை, ஆழ்ந்த ஒரு அரசியல் இல்லை. அதான் சொல்கிறேன், தமிழக முதல்வர்னு சொன்னார். ஏன் சொல்கிறதுக்கு, பேரை சொல்கிறதுக்கு நீங்கள் பயமானு கேட்டீங்க எல்லாரும். மத்திய அரசுன்னு சொன்னார், அதுக்கு மோடின்னு பேர் சொன்னால் பயமா அப்படின்னு இன்றைக்கி நேராக சொல்லிட்டாரே. எப்படி சொன்னார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே சொல்லிவிட்டாரே. இப்போ உடனே நீங்கள் என்ன கேட்குறீங்க? 8.5 கோடி தமிழர்களுக்கும் தலைவனாக இருக்கிற ஒரு முதல்வரை பார்த்து பேர் சொல்லி நீங்கள் கூப்பிடலாமா? பேசுகிறீங்களா? இப்போ அப்படி கூப்பிட்டா இப்படிங்கிறீங்க, இப்படி கூப்பிட்டா அப்படிங்கிறீங்க. எப்படி சொல்கிறதப்ப? முதல்வரேன்னு சொல்கிறாரு. முதல்வர்னு சொன்னால் அப்போ யாருன்னு தெரியாதா? அப்போ மத்தியில் இருக்கிற பிரதமரேன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு தெரியலையா? அப்போ நீங்கள்லாம் முட்டாள்களா, அறிவிலிகளா? நாங்கள் கேட்குறோம். இன்றைக்கி பேரை சொன்னோன்னா எப்படி நீ சொல்லலாம்? இது என்ன அரசியல்? இப்படி பேசுனா அங்கிட்டு கூத்துறீங்க, அங்கிட்டு பேசுனா இங்கிட்டு கூத்து. அதான் சொல்கிறேன், உங்களுக்கு பயம் வந்துருச்சு. தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் இன்றைக்கி நேரடியாக விஜய் சொல்லிட்டார், எங்களுக்கும் அதாவது டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் இன்னைக்கு மோதல்னு அழகா தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இப்படி தான் எல்லா கட்சிகளுமே சொல்கிறாங்க. பாஜகவும் திமுக கூட தான் எங்களுக்கு ஒரே ஒரு செய்தி, அதிமுகவும் திமுக கூட தான் மோதல்றாங்க. நான் கிராமப்புறங்களில் பயணிக்கிறவன், தொடர்ச்சியாக பயணிக்கிறவன், ஒவ்வொரு ஊர்லேயும் நான் கேட்பேன், விஜய்க்கு இங்கே என்ன அப்படின்னு கேட்டால் பொம்பளை பிள்ளைங்க வந்து சொல்லுதுங்க, நாங்களாம் விஜய் பக்கம் தான் நிற்கிறோம். இளம் பெண்கள் சொல்கிறாங்க. ஏன் 60 ஆண்டு காலம் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து 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 சலிச்சு 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 தூக்கி போட்டாங்க மக்கள். அதான் இந்த தேர்தலில் 2026 நடக்க போகுது. நீங்கள் காத்துருங்க. எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க 10% வாங்குவார், 18% வாங்குவார்னு. இல்லை, 30% தொடுவதற்கான காலச்சூழலை அந்த கட்சி ஆதவர்ஜுனாவின் மூலமாக தமிழ்நாடு முழுக்க களத்தில் இறக்கியிருக்கிறார். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஆதவர்ஜுனா சொல்கிறார் 80% வேலைகளை நாங்கள் முடித்திருக்கிறோம், இன்னும் 20% வேலை இருக்குது, முடிச்சிருவோம்னு சொல்கிறாரு. சவால் விடுறாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், பிரசாந்த் கிஷோரை கொண்டாந்து இறக்கும்போது இவ்வளவு பதற்றம்? ஆதவர்ஜுனா புள்ளி விவரத்தோடு வச்சுருக்கிறாரு. ஐபேக் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் வட இந்தியக்காரர்கள் தானே. இந்தி ஒலிகன்னு சொல்லுவீங்க, ஆனால் வட இந்தியக்காரனை கொண்டாந்து வச்சுட்டு வேலை வாங்குவீங்களான்னு கேட்டார். அன்னை மொழியை கற்போம், அனைத்து மொழிகளையும் பாதுகாப்போம் அப்படின்னு தானே இன்றைக்கி விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. படிப்போம், அதில் என்ன எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எம்மொழியை நாங்கள் பாதுகாப்போம்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு விஷயமாக தென்படுது. ஏன் இதெல்லாம் புரியலை? ஆளுங்கட்சி மிக மோசமாக, திராவிட முன்னேற்றக் கழகம் மிக மிக மோசமாக, திராவிட மாடல் என்ற ஒரு பொய்யான கூற்றை தமிழகத்தில் விதைத்து கொண்டு, நான் சொல்கிறேன், திராவிட சனாதனம் எங்கே இருக்குன்னு சொன்னால் இவங்கள்ட்ட தான் இருக்குது. சனாதனம் வேறு எங்கே இல்லை, திராவிடத்தில் தான் இருக்குது. திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறோம் என்கிற பெயரில் இருக்கிற சில இயக்கங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட தான் இருக்குது. ஆகையால் நான் சொல்கிறேன், திராவிட சனாதனம் நிறைந்த கட்சியாக திமுக திகழ்கிறது. அங்கே ஜாதி இல்லையா? சாதி பார்க்கலையா? ஏன் ராஜாவை என்ன துணை பொதுச் செயலாளராக வச்சுருக்காங்க? ஏன் ஒரு துணை முதல்வர் ஆக்க முடியல?
சொல்லுங்கள் பார்ப்போம். இருக்கலாம் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர் மாவட்ட துணைச் செயலாளராக வரலாம், மாநில துணைச் செயலாளராக வரலாம், ஏன் மாநில துணை முதலமைச்சராக வரக்கூடாது சொல்லுங்கள். ஆக திராவிட சங்கிகளே திராவிட முன்னேற்றக் கழகம்தான், இவர்களும் சங்கிகள் தான் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் புதியதொரு அரசியல் பாதையை ஏற்படுத்த துவங்கியிருக்கிறது. காலம் கடிந்து வருகிறது, பொறுத்திருங்கள். தாவேகாவினுடைய பொதுக்குழு குறித்து பல விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.